என்னை விட கூடுதலாக பஜாரில் புலங்குறவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது ஸ்டீல் அல்லது அது இரும்பாக இருக்கலாம், அதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணப்படுது, அல்லது வேற நகைகளாக இருக்கலாம். சில வேளை 22 கேரட் என்று சொல்லி நகைகளுக்கு பில்ல போடுவாங்க. செய்து முடித்ததற்கு பின்னால வேறொரு கடையில் அந்த நகையை போய் செக் பண்ணி சொல்லுவாங்க 22 இல்ல 21 கேரட் தான் இதுல இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அநேகமாக சில பெக் ஃபுட் ஐட்டங்கள் பெக் பண்ணி வருது. அதுல சொல்லுவாங்க 1 கிலோ நெட் வெயிட் 1 கிலோன்னு போட்டிருப்பாங்க. நிறுத்தி பார்த்தா 1 கிலோ இருக்காது. சில வேளை ஒரு 50 கிராம் 25 கிராம் ஒரு பெக்ல 50 கிராம் குறைச்சா 1000 பெக்ல எத்தனை கிராம், 10,000 பெக்ல எத்தனை கிராம்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இப்படியே சாதாரணமான இந்த சின்ன செலோடேப் ரோல் எடுத்து பாருங்க, பார்க்கலாம். அதுல எத்தனை 1000 யார் அல்லது 100 யார் அளந்து பார்க்க போற? யாராவது அளந்து பார்க்க மாட்டார்கள். ஆனா செய்யறவங்களுக்கு தெரியும். இவர் போய் சொல்லுவார், இதுல இத்தனை யாரை வச்சு நீங்க செலோடேப் அந்த ரோலை நீங்க செய்யுங்க. அது மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி இன்றைக்கு மருந்து வகைகளை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். மருந்து வகைகள் சரியான விலை கூட. இங்கிலீஷ், யூரோப், அமெரிக்காவுடைய சில மாத்திரைகள் சரியான விலை, ஆனா அந்த மருந்து சரியான தட்டுப்பாடு. அதனால அதே பேரை போட்டு இங்க செய்வாங்க. செய்யறவர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்கட சிலர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தான் டாக்டர்மாருக்கு போய் இந்த மருந்துகளை அறிமுகம் செய்யறவங்க. அந்த பெரிய பெரிய டாக்டர்மார்களுக்கு கொடுக்கிற லஞ்சம் பணம் அல்ல, அவங்களுக்கு ஏன் டிக்கெட் கொடுக்கிற, அவங்களுக்கு சிங்கப்பூர் பயணம், உங்களுக்கு நீங்க யூரோப் போயிட்டு வரலாம், உங்களுக்கு ஃபுல் புக்கிங் ஃபுல் போர்ட் நாங்க ஏற்பாடு செஞ்சு தாரோம். எல்லோரும் அல்ல, இதுல சிலர் நல்லவர்கள் இருக்கிறாங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனால் வார நோயாளிகளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, சிலர்கள் ஆக கூடுதலான பொறுமதியான இந்த மருந்த மார்க்கெட் பண்ணணும் என்பதற்காக அந்த வைத்தியர்களுக்காக பல விடயங்களை கொடுப்பாங்க. அவர்கள் அந்த மருந்துகளை தான் அவர்கள் எழுதுவார்கள். இப்படி நான் எதை சொல்ல வாரேன்டா, எங்கட பஜார்ல மார்க்கெட்ல எக்கச்சக்கமான ஏமாற்றுதல்கள், மோசடிகள், அநியாயங்கள் நடக்குகின்றன. ஏதாவது ஒரு வகையில நாங்க அதற்கு துணை போனா நாங்களும் பாவிகள், நாங்களும் குற்றவாளி. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல தக்வாவான விடயங்களுக்கு உதவி செய்யுங்க. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான அல்லது விரோதமான காரியங்களுக்கு உதவி செய்யாதீங்க. எங்களுக்கு ஆக விளங்குற ஒரு உதாரணம் உண்டா, எங்கட பலர் ஊபர் அல்லது பிக்மி ஹயர் என்ன செய்யறாங்க, புக் பண்றாங்க. அவர் சேர்ந்துட்டாரு. இப்ப அவர் கேட்கிறாரு, எங்க போறீங்க, எவ்வளவு வந்தீங்க, ரைட், நீங்க இதை கேன்சல் பண்ணுங்க, வந்தாத்தான் எனக்கு தாங்கன்னு அவர் கேட்கிறாரு. நாங்க அவருக்கு கொடுக்க இயலாது, அது ஹராம். ஏன்? அவர் அந்த கம்பெனியோட ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாரு. அந்த கம்பெனி தான் இவருக்கு ஹயர் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல பரவாயில்ல கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் எதை சொல்ல பாருங்க, இப்படி ஒவ்வொரு நாளும் எங்களை அறியாமல் பல தவறுகள் குற்றங்கள் நடக்குது. எங்களோட வீட்டுக்கு கரண்ட் பில் கூட வருது, தண்ணி பில் கூட வருது என்று யாராவது ஒரு எலக்ட்ரீஷியனை பிடித்து அந்த மீட்டரை செய்யறது, அதுவும் ஹராம், ஏலாது. அரசாங்கத்துக்கும் நீதமான நேர்மையா தான் நடக்கணும். அரசாங்கத்துக்கும் தவறுதலாக ஹராமாக நடக்க முடியாது என்று எங்களை ஷரியா கூறிக்கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அது வியாபாரம் கொடுக்கல் வாங்கல். இப்ப பஜார்ல நடக்கிறது அநேகமாக ஒரு ஆளுட கையிலுக்கு அவசரமா பணம் தேவை, அவருடைய கையில செக் கொண்டிருக்குது. ஒரு மாதத்திற்கு பின்னால தான் செக் பாஸ் ஆகுது. உதாரணமா 1 லட்சத்துடைய ஒரு செக், அவசரமா பணம் தேவை. ஒரு ஆள்கிட்ட போயிட்டு சொல்றாரு, ரைட், எனக்கு நீங்க 95,000 ரூபாய் தாங்க, இந்த செக்கை நீங்க வச்சுக்கோங்க. இது ஏலாது, ஹராம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹாம்பருக்கு சாமான் வந்திருக்குது, அந்த சாமான கிளியர் பண்ணணும்.
இப்ப என்ன செய்யறாரு, அவர்கிட்ட பணம் இல்ல, ஒரு 5 மில்லியன் தேவை, டியூட்டி கட்டணும், சாமான வெளியில எடுக்கணும். ஒரு ஆள்கிட்ட போயிட்டு சொல்றாரு, நீங்க ஒரு 5 மில்லியன் தாங்க எனக்கு, நான் இத உங்களுக்கு ஒரு கூடுதலா 5.2 மில்லியன் தாரேன், 52 லட்சம் தாரேன், 53 லட்சம் தாரேன். நிறைய பணம் வைத்திருக்கிறவர்கள் இப்படி சம்பாதிக்கிறாங்க. அவங்க சும்மா ஃப்ரீயா இருந்து கொண்டு கஷ்டப்படாம சிரமப்படாம மேலுக்கு நோகாம என்ன செய்யறது, அவருக்கு பணத்தை கொடுக்கிறது, நீங்க கிளியர் பண்ணிட்டு வந்ததோட எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட்டோட தந்துருங்க ஏலாது. ஒன்று அவருடன் நீங்க நேரடியாக சம்பந்தப்படணும், பார்ட்னர் ஆகணும். அது மார்க்கத்துல முஷாரக்கா, முபாரபா, அதே மாதிரி இன்னும் பல வகைகள் இருக்குது. அதுல ஏதாவது ஒரு வகையில சேர்ந்தா பரவாயில்லை. அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ற நேரத்தில் நீங்க அவரோட பார்ட்னர் ஆகி இருக்கணும். அல்லது ஹாபர்ல வந்த சாமான எடுக்கிறதுக்கு ஒரு அழகான வழி என்ன, இப்ப அந்த சாமானுக்குரிய பொருள்களுக்குரிய டியூட்டி கட்ட எனக்கு பணம் இல்ல, நான் ஒரு ஆள்கிட்ட போய் சொல்றேன், இவ்வளவு பொறுமதியான சாமான் பொருள்கள் வந்திருக்குது, அதை நான் உங்களுக்கு விற்கிறேன், எனக்கு காஸ்ட் இவ்வளவு, உதாரணமா 5 மில்லியன், நான் 5.5க்கு உங்களுக்கு 55 லட்சத்துக்கு உங்களுக்கு நான் விற்கிறேன், நீங்க எங்களிடமிருந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவருக்கு அந்த பொருளை அங்கே வச்சு கொடுக்கிறது. அவர் வாங்குறாரு, அவருடைய கைக்கு வந்ததற்கு பின்னால அவர் ஒரு ப்ராஃபிட்டை வச்சு, சரி உங்களுக்கு நான் 57 லட்சத்துக்கு திருப்பி உங்களுக்கு நான் விற்கிறேன், அல்லது 60 லட்சத்துக்கு உங்களுக்கு நான் விற்கிறேன் என்றா பரவாயில்லை. இது முறை, ஹலாலாக ஆக்கக்கூடிய முறை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த முறைகள் அநேகமாக பார்க்கப்படுவதில்லை. ஏதாவது ஒரு அடிப்படையில ப்ராஃபிட் வரணும். வெளியூர்களுக்கு நிறைய பேர் போறாங்க, சரி வைங்களே, நாட்டு சைட்ல இருந்து கொழும்புக்கு ஒரு ஆள் வாராரு, நாட்டு சைட்டில் உள்ள ஒரு ஆள் தூரம், அவருக்கு வந்து போவதற்குரிய நேரம் இல்ல, வசதி இல்ல, ஒரு பணத்தை கொடுத்து கொழும்பால நீங்க எனக்கு இந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து தாங்கன்றாரு. உண்மையிலேயே அந்த பொருள் ஒரு 5000 ரூபாண்டா, இவர் என்ன செய்யறாரு, 6000 ரூபான்னு கொடுத்து அது ஏலாது, ஹராம். அல்லது அந்த கடையில போய் நீங்க இந்த 5000 ரூபாய் பொருளுக்கு 6000 ரூபாய் பில் போட்டு தாங்கன்னு கேட்க கடைக்காரனும் கொடுக்கலா, பாதுகாத்துக்கு உதவி செய்யலா. அவர் சொல்லுவார், அப்படின்னு இந்த கஸ்டமரை விட்டா நான் எப்படி பிசினஸ் செய்யறேன்? இதுதான் ஹலாலான பிசினஸ்ல சிரமம் இருக்குது. வெளிநாடுகளில் போறவர்கள், உதாரணமாக வெளிநாட்டு போறாங்க, அங்க பொருள் ஒன்று குறைவாக இருக்குது, நீங்க கொஞ்சம் எனக்கு இதை வாங்கி கொண்டு வந்து தாங்காண்டு என்ற உங்களை வாங்குவதற்குத்தான், நீங்க அதே விலைக்கு அவருக்கு வாங்கி தரணும் என்ற நீயத்துல தான் உங்களை அனுப்புறாரு. நீங்க சிங்கப்பூர்லயோ துபாயிலேயோ போயிட்டு அந்த பொருளை வாங்கி, நான் ஹோட்டல்ல இருந்து டாக்ஸி பிடிச்சேன், மார்க்கெட் போனேன், அந்த பொருளை தேடினேன், என்னுடைய நேர காலம் போச்சு, அதனால நான் 100 திர்ஹம் அல்லது 100 சிங்கப்பூர் டாலர் எக்ஸ்ட்ரா வச்சு அவருக்கு கொடுக்கலாம். ஆனா அவற்றை நீங்க கேட்கலாம், இதனுடைய விலை இவ்வளவு தான், ஆனா நான் சிரமப்பட்டிருக்கிறேன், நான் டாக்ஸி பிடித்தேன், நான் அங்க போனேன், என்னுடைய 4-5 அவர் கூடுதலா போயிருக்குது, அதனால எனக்கு இவ்வளவு செலவு போயிருக்குது, நீங்க அதை தந்தா தான் எனக்கு நல்ல இருக்கும் கேட்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க என்ன சொல்றது, நானும் ஒரு விலை வச்சு கொடுத்தேன், நீங்க விலை வச்சு கொடுக்கறதுக்கு அவருடைய பிசினஸ் செய்யலையே, ஒரு பொருளை வாங்கி தருவதற்கு உங்களை அவர் என்ன செய்திருக்கிறார், அனுப்பிக்கிறார். இப்ப உதாரணமா நாங்க ஒரு பிள்ளைட்ட பணத்தை கொடுத்து அனுப்புறோம், கடையில் இதை வாங்கிக்கொண்டு வாங்காண்டு அவரோட பிசினஸ் செய்யல, அவரை நாங்க உதாரணமாக வெளிநாட்டு போறவங்க பெரிய பெரிய முதலாளிமார் அவங்களோட மேனேஜர்மார அனுப்புறது பர்ச்சேஸ் பண்ண, அவர்களும் அங்க அநியாயம் செய்யலாம். அங்க போய் அந்த ஏஜென்ட்மார்களோட பேசி, நீங்க இந்த பொருளுக்கு இவ்வளவு போடுங்க, ஹோட்டலுக்கு இவ்வளவு போடுங்க, உணவுக்கு இவ்வளவு போடுங்கன்னு மாத்தி போடவும் மேலாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேரம் இல்ல. இப்படி நீங்க சொன்னா இதே மாதிரி 100 விடயங்கள் சொல்லுவீங்க, இப்படி எல்லாம் பஜார்ல நடக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி நடக்கிறதுனால தான் எங்களோட வருமானத்துல அந்த பரிசுத்த தன்மை குறைஞ்சிருக்குது. பிசினஸ் மட்டுமல்ல, ஒர்க் பண்றவங்களும் அப்படித்தான். அது அரசாங்க ஜொப்பாக இருக்கலாம், அல்லது இந்த மஸ்ஜிதுக்கு பின்னால் உள்ள பெரிய ஒரு நிறுவனம், அங்க வேலை செய்யறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, பார்க்கலாம். அவர்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு போறாங்க, எத்தனை மணிக்கு வாராங்க, அவர்கள் போற நேரம் போயிட்டு அவர்கள் பிங்கர் பிரிண்ட் வைப்பாங்க. இடையில் உள்ள அந்த 8 மணி நேரம் முழுக்க அங்க செலவழிக்கிறாங்களா, வேலை செய்றீங்களான்னு கேட்டு பாருங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அரசாங்க நிறுவனங்கள்ல மிகப்பெரிய மிஸ்யூஸ், அதாவது தனிப்பட்ட நிறுவனங்கள்ல அங்கேயும் நடக்கத்தான் செய்யுது.
அங்க போய் உதாரணமாக ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு, அவருக்கு ஆபீஸ் வாரதற்கு வாகனம் கொடுத்திருந்தா அந்த வாகனத்துல புள்ளை ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு போவேலா, அந்த வாகனத்துல வைஃபை ஏற்றி கொண்டு டாக்டர்கிட்ட போவேலா. அவரு கொடுத்திருக்கிறது என்ன, ஆபீஸ் வேலைக்கு மாத்திரம். ஆனா அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, நீங்க உங்களோட பர்சனல் வேலை செய்யலாம் இருந்தா பிரச்சனை இல்லை. நான் எதை சொல்ல வாரேன்னு சொன்னா, அது தனிப்பட்ட கம்பெனி, அது பாடசாலை அல்லது மதரசா எதுவாக இருந்தாலும் சரி, அங்க எங்களுக்கு எப்படி எக்ரிமெண்ட் 8 மணி நேரம் என்றால் 8 மணி நேரம் முழுமையாக கொடுக்கப்படணும். ஒரு பீரியடுக்கு 45 நிமிஷம் என்றா அந்த பாடம் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது மொபைல் போன் வந்தா கூட ஆன்சர் பண்ணேலா. ஏன்? அந்த நேரம் அந்த மாணவர்களுக்குரியது. அதனால தான் வெளிநாடுகள்ல ரொம்ப கண்டிப்பு, மொபைல் போனை உள்ளுக்கு கொண்டு வரவே இல்லை. செக்யூரிட்டி கார்டுல கொடுத்துட்டு தான் போகணும், வேலை முடிச்சுட்டு போகும்போது தான் எடுத்துக்கொண்டு போகணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா பெரிய கை சேதம் என்னாண்டா, இங்க மேலிருந்து கீழ் உள்ளவங்க எல்லாரும் இவங்க என்ன சொல்றீங்க, மேலுள்ளவங்க செய்யறாங்களே, அல்லாட்ட சரி வராது. எங்களுக்கு மேலுள்ளவர் தவறு செய்ததுனால நான் செஞ்சேன் என்று சொல்ல இயலாது. அவருடைய தவறு அவருடன், நான் நல்ல முறையில் நான் நடக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு ஆக முக்கியமான விடயம், நேரம் இல்ல, ஆனால் அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினால் நல்லம். எதை சொல்ல வாரோம்னா, எங்கட கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்துல நான் சொன்ன அடிப்படையில ஹராம் கலக்கேலா. எங்கட உத்தியோகம், எங்கட ஜாப், எங்கட ஒர்க் பண்ற இடங்கள்ல அந்த நேரம் கொடுக்கப்படக்கூடிய வேலை முழுமையாக கணிக்கப்படணும், அதுவும் ஆக முக்கியம். அதோட சேர்ந்தது தான் நாங்க ஹலாலான உணவை வெளியில வாங்கினாலும் அந்த உணவுடன் யார் யாரு சம்பந்தப்படுகிறார்களோ அவர்களும் பாவங்களை விட்டும் தூய்மையாக இருக்கணும். எந்த பாவிகள் அதுல சம்பந்தப்பட்டா அந்த உணவுல எஃபெக்ட் ஏற்படும். இதுக்கு உங்களுக்கு ஆக லேசான ஒரு உதாரணம் தான் நபியுடைய ஹதீஸ் வருது. ஒருவர் வீட்டுக்கு வாராரு, வீட்டுக்கு வரும் பொழுது துஆ ஓதிக்கொண்டு வீட்டுக்குள்ள வரணும், சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லணும். அந்த ஹதீஸ்ல வருது, வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவர் துஆ ஓதாமல் வாராரு, சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகின்றார். ஷைத்தான் கூறுகின்றான், அத்ரக்துமுல் மபீத வல் அஷா ஃபீ ஹாதல் பைத், இந்த வீட்டுல இரவு சாப்பாட்டிலையும் நீங்க கலந்து கொள்ளலாம், இவருடைய வீட்டுல இரவு தங்கியும் கொள்ளலாம். ஏன்? உள்ள வரும் பொழுது நீங்க துஆ ஓதாததுனால உங்களோட வீட்டுல ஷைத்தான் இரவு தங்குகின்றான். சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லாததுனால உங்களோட சாப்பாட்டுல ஷைத்தான் கலக்கிறான். அதைக்கு மேலால இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, கணவனும் மனைவியும் உடலுறவுல ஈடுபடும் பொழுது கணவன் ஓத வேண்டிய துஆவை ஓதாவிட்டால் மனைவியுடன் ஷைத்தானும் சேர்ந்து உடலுறவுல ஈடுபடுவதாக நபியுடைய ஒரு ஹதீஸ். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வீட்டுக்குள்ள வரும் பொழுது துஆ ஓதாததுனால, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லாததுனால, மனைவியுடன் சேரும் பொழுது ஓத வேண்டிய துஆவை ஓதாததுனால ஷைத்தான் அங்கு நம்முடைய வீட்டில உணவுல அவன் பங்கு கொள்கின்றான் என்றால், சாப்பாடு சமைக்கிறவர் பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் அந்த உணவிலையும் ஷைத்தான் சேர்ந்து கொள்கின்றான். அபூ தாவூதுடைய திர்மிதியுடைய ஹதீஸ், இன்ன ஷைத்தான யஸ்தஹில்லு தஆம அல்லா யுذكر இஸ்முல்லாஹி அலைஹி, எந்த உணவுல அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படலையோ அந்த உணவுல ஷைத்தானும் சேர்ந்து கொள்கின்றான். நான் எதை சொல்ல வாரேன்டா, இன்றைக்கு நாங்க சரி ஹலாலாக சம்பாதிக்கிறோம், வீட்டுல வைஃபு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்திருக்குது. ரெஸ்டாரண்ட் காரவங்க யாரும் கோபித்துக் கொள்ள வேணாம், நான் மார்க்க சட்டத்தை கூறுகின்றேன். நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்திருக்குது. நைட்ல எந்த கடைக்கு போனாலும் சரி அங்க ஃபுல் பெக் ஆயிக்குது, ஃபுல் கிரௌட் ஆயிக்குது. முந்தைய ஒரு காலத்துல பெண்கள் போக மாட்டாங்க, இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக சேர்ந்து அவங்க சரிக்கு சமம் ஆண்களை மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுற, இஸ்லாமிய பெண்கள் உட்கார்ந்து சாப்பிடுற ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. அங்குள்ள அந்த உணவை சமைக்கிறவர்கள் யாரு? நான் எங்கட இஸ்லாமிய ஓனர்களை வச்சுதான் பேசுகின்றேன். முஸ்லிம் அந்த ரெஸ்டாரண்ட் அந்த கடைகளுக்குரிய சொந்தக்காரன் முஸ்லிம்களாக இருந்தா அவர் டைமுக்கு வாராரா, வேலை செய்யறாரா, மட்டுமல்ல சுபஹ் தொழுதாரா, ஃபஜ்ர் தொழுதாரா, ஐஷாவை தொழுதாரா, அவருடைய சமையலை ஆரம்பிக்கும் பொழுது அவர் பிஸ்மில்லா சொன்னாரா? என்ன நபியுடைய ஹதீஸ். யாரு பிஸ்மில்லா சொல்லாமல் அவருடைய உணவுல ஷைத்தானு பங்கு கொள்கின்றான்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வெளியிலிருந்து உண்ணக்கூடிய அநேகமான அந்த உணவுகளின் மூலமாகத்தான் அமல்களில் உள்ள ஆசை குறைந்து பாவங்களின் மீது விருப்பம் ஏற்பட்டு விட்டால் அது பொய்யாக ஆகாது. முந்தைய ஒரு காலத்துல வீட்டுக்கு யாரு வந்தாலும் எங்கட பெண்கள் அவங்களோட கையால சமைப்பாங்க. நாங்க ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு ஆலிம், நல்ல ஒரு பெண் வந்திருக்கிறா, எங்கட கையால சமைக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் அந்த பெண்மணிகள் வீட்டுக்குள்ள அமல்கள்ல இபாதத்தில் ஈடுபட்டு சமைக்கிறாங்க, அதுல கயிறு இருக்குது. ஆனால் இப்பொழுது நாங்க பார்க்கலாம் சில வீடுகள்ல வீட்டு கிளீனிங்க்கு சேவன் பரவாயில்லை, ஆனால் சமைக்கிறதுக்கும் வீட்டுல வேலை செய்யற முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட கொடுத்தா அந்த உணவு எப்படி இருக்கும்? எங்கட பிள்ளைகளை இவங்க மொபைல் போனை பாக்கிறதுக்காக எங்கட பிள்ளைகளை காலை முதல் மாலை வரைக்கும் அவர்களை பராமரிக்கிற பொறுப்பு அந்த பெண்கள்கிட்ட கொடுத்தா அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும்? இது பெரிய ஒரு சப்ஜெக்ட் ஒன்று. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எங்க யாரு அமல் இபாத செய்துவிட்டு ஃபஜ்ரை தொழுதுவிட்டு குர்ஆன் திக்ர்களை ஓதிவிட்டு சமைக்கிறாங்களோ அந்த சமையல்ல பரக்கத் இருக்குது. நிறைய ஹதீஸ்ல ஆதாரம். கந்தக் யுத்தத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விருந்து கொடுத்தாங்க. அந்த வெறும் ஒரு ஆட்டுக்குட்டி 1000 பேருக்கு மேல சாப்பிட்டதாக புகாரில வருது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 5-6 பேருக்குள்ள விருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் சாப்பிட்டதாக புகாரில வருது. ஏன்? அந்த நல்லவர்கள் அதுல சம்பந்தப்பட்டாங்க. அதனால என்னுடைய விருப்பம் என்ன? வீட்டுல எங்களை சமைக்கிற வேலை எங்கட பெண்கள் தான் செய்யணும். அமல் இபாதத் செய்யற எங்கட தாய்மார்கள் சகோதரிகள் செய்யணும். சமைக்கிற வேலைய வேலை செய்யறவர்கள்ட்ட கொடுக்கறல்ல. அதே மாதிரி தான் வெளி சாப்பாடுகளை இயன்ற அளவு குறைத்து நாங்க வீட்டுல செய்து அதை சாப்பிட்டோம்டா அதுல கயிறுகள், அதுல பரக்கத்துகள், பல நலவுகள் அதுல இருந்து கொண்டிருக்குது. எந்த அளவுக்குண்டா ஆகலேசி நாங்க பார்க்கலாம். ஜமாத்துல போற சகோதரர்கள் அவர்கள் யாரும் செஃப் போறல்ல, சாதாரணமான மக்கள் ஜமாத்துல. ஆனா 5 நேரம் மஸ்ஜிதுக்குள்ள தொழுவுறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, ஜிக்ர் செய்யறாங்க, தாலீம்ல உட்கார்றாங்க. அவங்க சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட். எல்லாம் முழுமையாக சாதனமும் போடல, ஏதோ கிடைக்கிறத போட்டிருப்பாங்க. ஏன்? அந்த அமல் இபாதத்தை வைத்து அந்த சாப்பாட்டுல வெளி டேஸ்ட் மட்டுமல்ல, அந்த உணவை உண்டதின் மூலமாக நல்ல வேலைகளை செய்யக்கூடிய ஆசை ஆர்வம் ஏற்படும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நான் ஆரம்பத்துல சொன்னேனே, சில வாலிபர்களோ ஆண்களோ பெண்களோ ஆர்வம் இல்ல, ஆசை இல்ல, நல்ல அமல்கள் செய்ய விருப்பம் இல்ல, உம்மா வாப்பாவுடைய பேச்சை கேட்டு மதிச்சு நடக்கிறது இல்ல, பாவங்களின் பக்கம் வேகமாக செல்கிறார்கள் என்றா அதுல எங்களையும் ஒரு மிஸ்டேக் என்ன? நாங்க சம்பாதிக்கிறதுல, எங்களுடைய வருமானத்துல, எங்களோட உத்தியோகத்துல, நாங்க ஈடுபடுற கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்துல, அல்லது நாங்கள் சமைக்கப்பட்ட உணவை வாங்கி வார அதுல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டால், அதுல ஷைத்தானும் சேர்ந்து விட்டால் அதில் உள்ள பரக்கத்துகள் குறைந்துவிடும். இந்த விடயங்கள்ல மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்களும் மிகவும் கவனமாக இருந்து எங்களோட பிள்ளைகளுக்கும் அடிக்கடி ஞாபகப்படுத்தி வளர்த்தோம் என்றா இன்ஷா அல்லாஹ் நல்ல பிள்ளைகளாக வருவாங்க. நாங்க சொல்ற பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக மாறுவாங்க. அந்த அடிப்படையில் நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.